சமீப காலமாக சாய்பாபாவோட சத்ய சாய்பாபாவோட ஒரு மறுபிறப்பு அப்படின்னு சொல்லி பிரேம சாய் அப்படின்ற நிறைய வீடியோக்கள்லாம் நான் பார்த்தேன். சில பேர் மைண்ட் செட் அதெல்லாம் உண்மையா அப்படிலாம் இருக்குமான்னு சில பேருக்கு கேட்கும் கேள்விகள் நிறையா வரும். அதே மாதிரி நாங்கள் பார்த்திங்கன்னா ஷீரடி சாய்பாபாவோட ஒரு 15 வருஷமாக நாங்கள் ஒரு டிவோட்டி. 15 வருஷமாக அவரை ரொம்ப நாங்கள் பெருசாக எங்கள் அம்மாலாம் ரொம்ப அவரை கும்பிட்டுக்கிட்டு வருவாங்க. அதே நேரத்தில் எனக்கு சத்ய சாய் பற்றி நான் பெருசாக தெரிஞ்சுக்கவும் இல்லை, எங்களுக்கு அதில் பெருசாக நாட்டமும் போகலை. இதோடு நாங்கள் இதே மாதிரி போயிட்டுருப்போம். இப்போ நம்ம பிரேம சாய் அப்படின்னு சொல்லி அவரை போய் பார்க்கும்போது தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தேடுதலாக சத்ய சாயை பற்றி தேட ஆரம்பித்தேன். அவரை படித்தேன். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ்லாம் இருந்தது பார்த்தேன். ரொம்ப இவ்வளோ நாள் எப்படி மிஸ் பண்ணோம். இன்னும் சொல்லப்போனால் ஷீரடி சாய்பாபாவை கொஞ்சம் நல்ல பிரபலமாக ஆனதுக்கே காரணம் சத்யசாயி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் பெரிய விஷயங்கள்லாம் இங்கே, அதாவது அந்த யூடியூப் இல்லாத நாளில் இங்கே கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிருக்கு அப்படின்னா இதுதான். எங்கள் தாத்தா பாட்டி காலத்தில் சத்யசாய் பாபான்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரிய டிவோட்டிலாம் கிடையாது. எங்கள் தாத்தா பாட்டி, இப்போ எங்கள் அம்மா அப்பா, இப்போ நான், என்னோடய 4வது தலைமுறை, என் பையன், இவ்வளோ பேர் நாங்கள் சத்யசாயை பற்றி பெருசாக நாங்கள் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோமேனு நான் ரொம்ப வருத்தப்பட்டேன். யாராவது நம்ம போய் கேட்கணும், கேட்டால் அவங்க கொடுக்கணும், அதுக்கப்புறம் தான் பெரிய டிவோட்டி ஆகணும் அப்படின்லாம் ஒன்றும் இல்லை. நான் பிரேமசாயை போய் ஒரு லாஸ்ட் மந்த் போய் பார்த்துருந்தேன். நான் பெரிய எந்த கோரிக்கையும் வைக்கல. ஏன்னா இயற்கையை நம்புகிறோம் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு பிஸ்னஸ் நல்லா வரணும்னு ஒரு மைண்டுக்குள்ளே இருந்தது. ஆனால் எனக்கு இது வரைக்கும் இன்னும் சரியாக ஆகலை. ஸோ அதனால் அது சரியாக ஆனால் தான் அவரை நான் நம்பணும் அப்படின்னு விஷயம் கிடையாது. அது வேறு ட்ராக்கு, இது வேறு ட்ராக்கு. நாம் முதல்ல அவரை நம்பணும், அவரை நம்ம ஃபாலோ பண்ணணும். அவர் உண்மையாலுமே அவர் நம்ம மனசுக்குள்ளே வரணும். அதுக்கப்புறம் நம்ம கேட்கணும், அவர் கொடுப்பாரு. அவருக்கே தெரியும் எது கொடுக்கணும், கொடுக்கக்கூடாதுன்றது. அதே நேரங்களில் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவரை பார்த்தது. ஏன்னா 40ஸ்ல எல்லாமே பார்த்திங்கன்னா சத்யசாய் வந்துட்டார். ஆனால் அப்போ யாருமே அவர் பெருசாக எல்லோரும் அவரை பாராட்டலை. அவர் பின்னாடியே பார்த்திங்கன்னா 80s 70s அதாவது 60ஸ்னே கூட 60ஸ்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். அவரை பார்க்கணுன்னா ரொம்ப 2 நாள் 3 நாள் வெயிட் பண்ணணும். அதனால் பெரிய அவருடைய கூட்டத்தில் இருக்கணும். ஸோ அந்த குழுவில் இருக்கிறவங்கள அந்த மாதிரி ஒரு பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன் ஃபாலோ பண்ணாங்க. அதே மாதிரி ஒரு அடிமட்ட மக்கள் யாரும் போய் தேடி போய் பார்க்குறதில்ல. ஒரு மிடில் கிளாஸ் அந்த மாதிரி தான் போகிறாங்க. ஏன்னா எக்கனாமிக் வைஸு எங்கேயா தூரமாக போகணுன்னா பஸ் ஃபேர் வேணும் அப்படி இப்படின்னு. அப்போ ஒரு பயங்கரமாக நம்ம நாடு ரொம்ப கஷ்டத்தில் இருந்தது. எல்லோரும் நினச்ச மாதிரி எல்லா இடத்துக்கும் போக மாட்டாங்க. ஸோ ஏதோ பல காரணத்தினால எங்களால் அப்போல்லாம் போய் பார்க்க முடியல. ஆனால் இப்போ என்னால் இப்போ ஒரு 200 பேர் 300 பேர் வந்துட்டுருக்காங்க தினமும் பிரேமசாயை பார்க்குறதுக்கு. அதில் ஒரு ஆளாக நான் போய் அவரை பார்த்தேன் அப்படிங்கிறதும், அவர் கையால் ஆசீர்வாதம் வாங்கினேன் அப்படிங்கிறதும் எனக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. என்னால் ஒரு வாட்டி தான் போக முடிஞ்சுது. அடுத்த வாட்டி போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி சில பேர் நமக்கு தெரியாத விஷயத்த இல்லைன்னு சொல்லிவிடுவாங்க. நம்மளால் உணர முடியாத விஷயத்தையும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆக்சுவலாக அவங்களோட கண்ணோட்டத்தை பொறுத்து இருக்குது. சில பேர் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னுவாங்க. இப்போ நம்மளுடைய நீங்கள் சிவனை கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, நாராயணனை கும்பிட்றவங்களா இருந்தாலும் சரி, அவங்களே இறங்கி நான் தான் நாராயணன் சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீங்க, நான் தான் சிவன்னு சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டீங்க. அந்த மாதிரியான ஒரு கலிகாலம் இது. அதனால் மனசால் பாருங்கள், எல்லாமே தெரியும். நீங்கள் மூளையால் எதையும் பார்க்காதீங்க, எதுவுமே தெரியாது. அதே நேரத்தில் உங்களுக்கும் ஏதாவது ஒரு அனுபவம் இருக்கும், அதை கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நன்றி இதை பொறுமையாக கேட்டதுக்கு.